வருஷா வருஷம் இந்த சித்திரை வந்து போனாலும் அது வந்தாலே மானாமதுரைய ரெண்டாக்கி கொண்டாட்டத்துக்கு குறையே இல்லாம கொண்டு போய் சேர்த்துடும். வர்ற மே 1 சோமநாதர் சிரிக்க, ஆனந்தவள்ளி சிவக்க, வானம் பொழிய கொடியேத்துறோம். அப்புறம் நாளைக்கு ஒரு வாகனம் ஆத்துக்குள்ள கிடக்கிறத பூரா வாங்குறோம். 8ஆம் நாள் ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் கல்யாணம், திருப்புற்றோம், விருந்துக்கு ஓடுறோம். அடுத்த வருஷம் வரைக்கும் சேர்த்து அடிக்கிறோம். ராத்திரி வாரம் பூப்பொல்லாக்குள்ள ஏத்துறோம், யானையும் தூக்குறோம். மறுநாள் காலையில காப்புராவ கொடுக்குறோம். தேரோட்டம் தொடங்குது, வடங்கையில் ஏறுது, ஆடி பாடி தேரடி வீதி சுத்துறோம். வந்து சேர்ந்ததும் வான அதிர கத்துறோம். மிஞ்சினது என்ன, ஆட்டத்துல சிந்தினது என்னன்னு பாக்க ஆனந்தவள்ளி ஆத்தா அர்த்தஜாம வந்து போவா. இத பூரா பாத்திடவே அவ அண்ணனும் காப்பு கட்டி கோடி ஜனம் கூட கூட்டி கருப்பனுக்கு கட்டளை போட்டு கள்ளழகர் வேஷம் போட்டு அண்டகப்படி பாத்துக்கிட்டு மக்களை பூரா காத்துக்கிட்டு கருப்பன் தெரிமணக்க தண்ணீரை பீச்சி அடிக்க ஆத்துக்குள்ள இறங்கி மறுகரைக்கு சேர்ந்து குதிரை ஏறு முன்ன குளியலையும் போட்டு வெள்ள குதிரையில வீரமாக ஏறிடுவான். கூடப்பட்டரை சேர்த்திடுவான். அருதி சிரிக்க, பாட்டு படிக்க, ஒரு பக்கம் வேட்டு வெடிக்க, மறுபக்கம் மோர ஊத்தி குடிக்க, விளைஞ்சத சூற விட்டு ஜனமெல்லாம் காத்து நிக்க, கண்ணுல தண்ணி தேங்கி நிக்க, வெள்ள பரியில பூமியை அளந்தவன் பிரம்மனை படைச்சவன் கரை வந்து சேரவும் கோவிந்தா கோஷத்துல ஊரு ஒன்னா சேர்ந்துரும். ஆத்துல இறங்கி 1000 முன் ஏறி அப்பன் பெருமாள் கோயில் சேர்ந்துரும். மறுநாள் சேஷவாகனம் ஏறி முனிவர் சாபம் தீர்த்திரும். ராத்திரி நிலாச்சோறு பார்த்து கருடன்ல கிளம்பி நகர்வலம் போயிரும். இரவு பூரா தசாவதாரம் காட்டிரும். மறுநாள் கிளம்பி சத்தரை சேர்ந்து மண்ணு குளிர மனம் குளிர அடுத்த நாள் அபிஷேகம் பார்த்து உடம்பு முழுக்க சந்தனம் சேர்த்து கோயில் திரும்பிடுவேன். அண்ணனும் தங்கச்சியும் போட்ட ஆட்டத்தை அடுத்த வருஷம் வரைக்கும் Download ShareChat.